helping YouTubers, help to helpless, help to poor people, helping YouTubers ஓட பித்தலாட்டங்கள் வந்து எங்களுடைய சேனல்லையே வந்து இப்போ ஒரு நிறைய ஒவ்வொரு நாளுமே அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பிரபல ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பண்ண பித்தலாட்டங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் சோசியல் மீடியால சொல்லைக்குள்ள பகிரைக்குள்ள அதை பற்றி பல உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் யாழ்ப்பாணம், இலங்கை, இந்தியா, தமிழ்நாடு இப்படி இந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் இந்த ஏழைகளின் தோழர்கள் மக்கள் நாயகன்கள் அப்படின்ற பித்தலாட்டக்காரர்களை நம்பி அவங்களால ஏமாந்த விடயங்கள் இப்ப வந்து பல பேர் பேசக்குள்ள இப்ப இல்லைன்னா இனிமேல் இல்ல. அப்ப இவங்களோட பித்தலாட்டங்களை வெளியுலகு கொண்டு வரணும். இனிமேலும் பல பேர் இவங்களால ஏமாறக்கூடாது, இப்படியான நபர்கள் இனிமேல் உருவாகக்கூடாது என்பதற்காக பல பேர் இப்ப துணிந்து அவங்க ஏமாந்த கதைகளையும் அவங்க கொடுத்த காசுகளை பற்றிய விவரங்களையும் இப்ப சோசியல் மீடியால ஆதாரத்தோட போட்டுக்கொண்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோக்களா போட்டுக்கொண்டிருக்கோம். சோ இந்த வீடியோவும் அப்படித்தான். சரிங்களா? என்ன மக்களே, ஏதோ கேக்குது, என்னது? ஏழைகளை வைத்து பல கோடிகளை ஏமாத்தினோம், ஏழைகள் பேரில் நல்லா இருக்கின்றோம், நன்றி தகப்பனே. பெண்களிடம் காதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களை மயக்கி கைகளில் மோதிரங்களும் செயின்களும் போட்டு சோடிச்சுக் கொண்டிருக்கின்றோம், நன்றி தகப்பனே. அம்மா அப்பா என்ற அந்த வார்த்தையை வைத்து பல பேரை ஏமாத்தி அவர்களை மகன் போல் நடித்து அவர்கள் காசுகள் மூலம் பிக்ஸ்டுகளை நிரப்பி வைத்திருக்கின்றோம், நன்றி தகப்பனே. புருஷனை இழந்தவர்களையும் கணவர் வீட்டில் இல்லாதவர்களையும் காதல் வயசை தாண்டினவர்களையும் கல்யாணமாகாத பெண்களையும் முக்கியமாக வெளிநாட்டில் வசதியோடு இருக்கும் பெண்களையும் ஏமாத்தி 4-5 வருடத்தில் கோடிக்கணக்கில் சேர்த்து இப்போ காரு, செயினி, வீடு, மாளிகை என்று நல்லா வைத்திருப்பதற்கு நன்றி தகப்பனே. சாப்பிட வழி இல்லாத ஏழைகள், இருக்க இடம் இல்லாத ஏழைகள், கால் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், படிக்க வசதி இல்லாதவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், இவர்களின் கவலைகளையும் வேதனைகளையும் வைத்து வீடியோக்கள் எடுத்து இரவு 12 மணிக்கு ஒரு வீடியோ, 2 மணிக்கு ஒரு வீடியோ, அதை நாடகம் மாறி ஒரு மணித்தியாலம் 50 நிமிடங்கள் போட்டு ஒரு நாளைக்கு $1200 உழைத்து ஒரு மாதத்தில் குறைந்தது 30 லட்சத்துக்கு மேல் ஏழைகளை வைத்து உழைத்தோம், அதற்கு நன்றி தகப்பனே. பித்தலாட்டங்கள், பொய்கள், வன்மங்கள், காதல் லீலைகள், காம லீலைகள், இதையே தாரகை மந்திரமாக வைத்து கோடீஸ்வரர்களாக இப்ப எங்களை வைத்திருப்பதற்கு நன்றி தகப்பனே. நல்லா இருக்கா? இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து விஜித் குமார் அவர்கள் தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் ஆக போறாங்க. அவர் வந்து ஒரு கதை ஒன்று எடுக்கிறாரு, படம் ஒன்று. டிசம்பர் 2027 அதுக்கான ரிலீஸ் நடக்கும். அதற்கு முதல் இந்த டிசம்பர்ல இன்னொரு படம் அவர் ரிலீஸ் பண்ண இருக்காரு. ஸோ அப்ப பயங்கரமான ஒரு சம்பவ கதை அது வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு வந்து சில காட்சிகள் இன்னைக்கு பேசக்குள்ள இதுதான் ஹைலைட்டு. சரிங்களா? பித்தலாட்டக்காரர்கள். சரி, ஓகே, விடுங்க. இப்ப ஒரு விடயம் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள விளம்பரம் வரும்ல. சோ அப்படித்தான் இது வந்து இந்த பித்தலாட்டக்காரர்களோட கேவலமான வாழ்க்கையை பார்த்துட்டு பல மக்கள் வந்து பல விதமா சிந்திக்கிறாங்க. இப்ப படம் எடுப்பவர்கள் கூட இந்த பித்தலாட்டக்காரர்களை வச்சு கதையை வச்சு ஒரு விழிப்புணர்வு படமா அடிக்க இருக்கிறார்கள். சரிங்களா? ஓகே மக்களே, சரி, இந்த வீடியோல வந்து நம்ம பேச போற விடயம், ஐயோ தலையடிக்குதே, அப்பா சாமி, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பேசியிருந்தேன், சும்மா வீடியோ வந்து போட்டா அது ஓடாது, நடுவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த பார்க்குற மக்கள்லாம் முட்டாள்கள்ல, வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாள்கள்ல, அப்ப அவங்களோட தங்கச்சிட்ட சொல்லியிருக்கான், சரியா, இங்க வந்து இந்த ஒரு இது நடக்கக்குள்ள நீ டக்குட்டு மயங்கி விழுந்துற மாதிரி, இந்த வரி வந்தோடனே நீ மயங்கி விழுந்துடணும். அப்ப நான் அந்த டைட்டில போட்டு பார்ப்பேன், அப்ப அவனுங்க வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் கால் பண்ணி கேட்பான்,
அதை வச்சு காசு கறப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விடயம் நடந்தது. அப்ப அதுவும் உங்களுக்கு சொல்ல தோணுச்சு. சரிங்களா? எவ்வளவு பெரிய மானங்கெட்ட பறவைகள் இருக்குது. ஆனா கடவுள் பேரை சொல்லி அதுல ஏமாத்துதல்ன்றதை பாருங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனுக்கு ராஜ வாழ்க்கை தான். சரி மக்களே, இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போற விடயம், ஒரு அம்மா அவர்கள் வன்னி, இலங்கை வன்னியில பிறந்த அம்மா அவர்கள் வந்து இப்போ கனடால இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிரபல உதவி யூடியூபருக்கு கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரியா? அதை பற்றி அவங்க இப்ப வெளிப்படையா போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா இப்பதான் அவங்களோட பித்தலாட்டமும் ராஜ வாழ்க்கையும் பார்த்தோன்னே, நீங்க எல்லாம் மனுஷங்களாடா? உங்களை பெத்தவள் எந்த மூஞ்சில உங்களுடைய வளர்ச்சியை கொண்டாடுறாள்? உங்களை மகன்கள் மகள்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு வெட்கம் இல்லையா? சோறுதான் அவள் தின்றாளா? அப்படின்ற ரீதியில பல உறவுகள் கேள்வி கேட்கிறாங்க. மானம் இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா கண்டதை திண்டு வளர்றவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைல்ல. சரி, அப்ப அந்த அம்மா அவர்கள் சொன்ன விடயத்தையும் இந்த விடயத்துல சொல்லலாம். அதே நேரத்துல அந்த அம்மா அவர்களுடைய சகோதரி இத்தாலியில இருக்காங்க. சோ அப்ப அவங்களும் வந்து சில விடயங்களை போட்டு உடைச்சிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டில் இருக்க திருச்சி, அதுல வந்து பிரபல உதவி யூடியூபர் வீடியோ எல்லாம் கட்டியிருந்தாரு. அவருடைய காதல் லீலைகள் 5 பெண் வெளிநாட்டு பெண்களை ஏமாத்திருக்காரு. அதுல ஒரு பெண் வந்து தரமான ஒரு செய்கை வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ஒரு அப்டேட். சரிங்களா? நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கிறதும் முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம் வந்து வன்னி பிறந்து இப்ப வெளிநாடு டொரண்டோ கனடால இருக்கிற அம்மா அவர்கள். இவங்க வந்து 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 5,57,000 ரூபாய் ஒரு பிரபல உதவி யூடியூபருக்கு கொடுத்திருக்காங்க. மகன் மகன் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த காசுக்கே கணக்கு காண்பிக்காத டைம்ல கூட இந்த அம்மா ஏப்ரல் மாதம் புது வருடம் அன்னைக்கு 2022 3,50,000 ரூபாய் கொடுத்திருக்கு. அதுல 3,75,000 ரூபாய் கொடுத்திருக்கு. 25,000 மகன் நீ ஏடு மகன், புது வருடத்துக்கு நீ தின்னுக்கோ, உன் கூட இருக்கிற ரவுடிகளுக்கு கொடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது ஆகஸ்ட் மாதம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கிட்ட கொடுத்துருக்கு. மொத்தமா அந்த அம்மா சொல்லிச்சு 12 போட்டிருக்காங்க. 12 லட்சத்துக்கிட்ட கணக்கு இப்ப வரைக்கும் இல்லை. அதாவது 4 வருடமா 12 லட்சத்துக்கிட்ட கணக்கு இல்லைன்னு அது பிக்ஸ்ல போய் வட்டி குட்டி எல்லாம் போட்டு அது நடக்கும். இப்படி ஒரு அம்மா இப்படி நிறைய பேர்கிட்ட கோடிக்கணக்கான காசுகள் ஏழைகளுக்கு கொடுக்காம இந்த பிரபல உதவி யூடியூபர்ஸ் கேவலமான வாழ்க்கை வந்து, அதாவது இது என்னன்னு எனக்கு சொல்றேன்னு தெரியல, ஆனா இப்படிப்பட்ட கேடுகட்ட பிறவிகளுக்கும் சில கூட்டம் சப்போர்ட் பண்ணுது. ஆனா அதை பெத்ததுகளும் இதுகளோட கேவலமான வாழ்க்கைய எனக்கு புரியல மக்களே. இப்ப நம்ம ஒரு இப்படி ஒரு அதாவது எப்படி அக்செப்ட் பண்ண வருது? பொம்பளைகளை ஏமாத்தி அம்மா வயசுல இருக்கிறவங்கள்ட்ட காசுகளை கொள்ளையடிக்கிறது, அம்மா வயசுல இருக்கிறவங்களை காதலிக்கிற அம்மா மகன் என்று சொல்லி போட்டு கேவலமான அந்த உறவு முறைகள், அப்புறம் பெண்களை காதல் வார்த்தைகள் சொல்லி மயக்கி அதுல காசு கிஃப்ட் பறிக்கிறது அப்படின்றது, ஏழைகளை வச்சு லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றது, அப்புறம் வந்து ஏழைகளை வச்சு வீடியோக்கள் போட்டு அதன் மூலம் கிடைக்கிற வெளிநாட்டு உறவுகளை வச்சு தங்களோட குடும்பத்தை சோடிக்கிறது, பல சைட் பிசினஸ்களை உருவாக்குறது, தையல் கடை, முறுக்கு சுட்டு வைக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்றது, வெளிநாட்டு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஏர்போர்ட்ல ஏற்றி இறக்கிறது. ஸோ இப்படி வந்து இது ஒரு எவ்வளவு அசிங்கம். ஆனா இப்படிப்பட்ட பிறவிகளையும் சிலது வந்து பெத்து போட்டு வெக்கமே இல்லாம, எனக்கு புரியல மக்களே, வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படி என்பது. ஆனா இப்படிப்பட்டதுகள் கடவுளோட பேரை சொல்லி ஏமாத்துது பாருங்க. எப்பா சாமி எல்லாமே 2027 படத்துல வரும். அந்த படம் வந்து வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகும். அது அந்த டைம்ல வந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிக்குள்ளேயே பல பேருக்கு பல விடயங்கள் புரியும். சரிங்களா? ஸோ ஓகே, சரி. அப்ப இப்படியான பிறவிகளையும் பெத்து போட்டு சிலது இருக்குதுல்லே, அதனாலதான் சிலது மூஞ்சியை காமிக்கிறது இல்லை போல இருக்கு. ஸோ அப்ப அந்த அம்மா வந்து ஒரு அம்மா கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கிட்ட கொடுத்துருக்கு. 4.5 வருஷமா கணக்கும் இல்லை, பதிலும் இல்லையா. 1.5 வருஷமா மகன், அதாவது இந்த பிரபல உதவி யூடியூபர்ஸ் அந்த அம்மாவோட காலையே அட்டென்ட் பண்றது இல்லையா. 3 நம்பர் மாத்திட்டு தான் அந்த 3 நம்பர்ல இன்னும் இந்த ஆளுக எடுக்கிறது இல்லையா. இப்பதான் அந்த அம்மா வந்து வெளியில சொல்லியிருக்கு. அந்த அம்மாவோட சகோதரி வந்து இத்தாலியில இருக்கு.
அப்ப இத்தாலியில இருந்து போட்டு அந்த அம்மாவுக்கு வேற சில விடயங்கள் தெரியும் போல இருக்கு. இந்த பிரபல உதவி யூடியூபர்ஸோட காதல் லீலைகள், சரிங்களா, பெண்கள்கிட்ட சில்மிசமான விடயங்களை பேசி ஐபோன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, அப்படியான விடயங்கள் பண்ணதையும் அந்த அம்மா போட்டு உடைச்சிருக்கு. சரிங்களா, அந்த அம்மா நிறைய விடயம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட காவாலிகளை வீட்டுக்கு விட மாட்டாங்க. ஆனா சிலது என்னன்னா வேற இது பண்ண இருக்குது அப்படின்ற ரீதியில. சரிங்களா, இது அந்த கேவலமான பிரபல உதவி யூடியூபர்ஸ் என்ற எல்லாருமே இந்த விடயம் தான். சரிங்களா, அது மட்டுமே இல்ல, கூட இருக்கிறவங்களையும் உதவி யூடியூபர்ஸ் ஆகி போட்டு இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்காங்கன்னா, வெளிநாட்டுல இருக்க பட்டைகளை மயக்குங்க, காதல் என்ற பேர்ல சொல்லுங்கன்னு. அதுல கொடுமை என்னன்னா, சிலருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் உள்நாட்டுல, அதை மறைச்சு போட்டு வெளிநாட்டுல 2-3 பெண்களை லவ் பண்ணி கொண்டிருக்கானுங்க. என்னடா வாழ்ச்சி! இப்படி உழைச்சி தின்றதுக்கு பேர் சோறு இல்லடா, கர்மம். இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திருச்சி உதவி யூடியூபரை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அவருடைய புது வீட்டுக்கு ஆன்டிமார்கள் நிறைய கிஃப்ட்கள் கொடுத்தாங்க, டிவி, ஃப்ரிட்ஜு அப்படின்ற ரீதியில். அதை அவர் போட்டு பயங்கரமான புருஷன்மார்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அவர் அந்த டிலீட் எல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப என்னடான்னா, அவருடைய மிகப்பெரிய இன்னொரு பித்தலாட்டம் என்னன்னா, ஆன்டிகளை மட்டும் மயக்கலையா, ஆன்டிகளோட பெண்களையும் சேர்த்து மயக்கிருக்காராம். ஆன்டி எப்பாடே நான் சத்தியமா முடியலடா. அதாவது நைட்டு 8 மணிக்கு அம்மாவோட கதை பேசுறது, 9:30 மகளோட பேசுறது. அம்மா ஐபோன் அனுப்புனா மகள் இந்த ஐபேட் அனுப்புவா. அம்மா மோதிரம் அனுப்புனா மகள் செயின் அனுப்புவா. வாட் அ ஃபேமிலி. ஸோ அப்ப இந்த விடயங்கள் தெரிஞ்சு ஒருத்தி வெளிநாட்டில் இருக்கிறவ அம்மாக்காரியோட சண்டையை போட்டுட்டு இந்த ஆளோட தேடி தமிழ்நாட்டு இந்தியா திருச்சிக்கு போயிருக்கு. போய் வீட்டில் நீ என்ன 4 பேரை லவ் பண்றியா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு. சப்பா சாமி, போய் அவனுக்கு செருப்ப கலட்டி அடிக்கும், அவனை பத்திய உண்மைகளை வீடியோ போட்டு சொல்லுமுன்னா, அதுக்கப்புறம் அது தனக்கு நீ வேணுமா? அவனு 4 பேரை ஏமாத்திட்டான், அம்மாக்காரிக்கிட்டே சில்மிசம் பண்ணியிருக்கான். சத்தியமா என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் இப்படியான விடயங்களை என்னோட காணொலியில போட்டதில்லை. ஆனா இது போட வேண்டிய தேவைகள் இருக்கு, பேச வேண்டிய தேவைகள் இருக்கு. பல பெண்களோட வாழ்க்கைய சில காவாலிகள், அதுவும் உத்தமர்கள் அப்படின்ற பேர்ல கடவுளோட குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்ற பேர்ல பல காவாலிகள் ஏமாத்தி கொண்டிருக்கின்ற ரீதியில தான் இந்த உண்மைகள், உலகெங்கும் நடக்கிற இந்த உண்மைகளை நம்ம சொல்றோம். பெண் பிள்ளைகளை பெற்றவர்களே, இல்ல கல்யாணமான ஆண்களே, உங்களுடைய பொண்டாட்டிகளும் உங்களுடைய பெண் பிள்ளைகளும் பத்திரமையா இந்த காவாலிகளிடமிருந்து பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்ப இது இப்ப ரீசெண்டா இந்த திருச்சியில நடந்த உதவி யூடியூபரோட காதல் லீலையா இல்ல வேற லீலையா தெரியல. அதுக்கு அந்த பெண் செஞ்சு அடுத்த கர்மம் பிடிச்ச வேலை. சரிங்களா? செருப்பை கலட்டி அடிச்சு போட்டு நியூஸ் சேனல் எல்லாத்தையும் கால் பண்ணி அவனோட பித்தலாட்டத்தை போட்டு உடைக்கிறத விட்டுட்டு இந்த கர்மம் பிடிச்சவன் தான் வேணுமா? சரிங்களா? சரி, அது அது அந்த பிள்ளையும் சோறுக்கு பதிலா வேற கர்மத்தை தின்றுருக்கு போல இருக்கு. மானம் உள்ள குடும்பத்துல பிறந்தவங்க இப்படிப்பட்ட காவாலிகளை எந்த விதத்திலும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. மானமுள்ள குடும்பத்துல பிறந்தவங்க, மானம் மரியாதை இருக்கிறவங்க இப்படிப்பட்ட காவாலிகள் பொறுக்கிகளை தங்களோட குடும்பத்துக்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஆனா மானம் கெட்டதுகள் பண்டி சேர கண்ட விரும்பும். ஒரு பண்டி சேத்துக்குள்ள உருண்டு கொண்டிருக்குன்னா மீதி பல பண்டிகளும் அந்த சேத்துக்குள்ள போய் குதிக்கும். ஏன்னா பண்டிகை அந்த சேரன்றது ஒரு பொக்கிசம் மாதிரி. அப்ப இப்படிப்பட்ட காவாலிகளை இன்னொரு காவாலிகள் கொண்டாடும். சரிங்களா? ஸோ இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? இது ஹெல்பிங் யூடியூபர்ஸோட பித்தலாட்டம் தொடர்பான இன்றைய அப்டேட். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. என்னுடைய தாய் தகப்பன் இப்படி வளர்க்கல, என்னுடைய தாய் தகப்பனோட தாய் தகப்பன் இப்படி வளர்க்கல அப்படின்னுக்குள்ள சத்தியமா எங்களோட பிறப்பை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். உங்களுக்கும் அப்படித்தான். இப்படிப்பட்ட காவாலிகள், மனதை இல்லாத பொறுக்கியல், இப்படி உழைச்சி இப்படி ஏமாத்தி வாழ்றதுக்கு அசிங்கத்தை திண்டு குடும்பமா வாழ்ற மாதிரி தான். வேற எப்படி சொல்றேன்னு தெரியல. நன்றி.